அப்படி அவ்வளவு நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடைஞ்சது? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுற்றுறான், அது அவன் எக்ஸ் தான் அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரு அழுதுகிட்டே தான் இருந்தேன். எப்படினாலும் நம்ம எப்படி வேஸ்ட்டு தான், ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, எல்லாம் ஃபெயிலியர்ஸாக தான் வரப்போகுது. ஒரு ஸ்டேஜில் அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறேன் சார். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்குது சார்? எனக்கு அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட சொல்லலை எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னு. ஸோ அவங்க தான் என்னை ரொம்ப லவ் பண்ணாங்க. இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்களேன்றது தான். அதான் அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன். காதல் தோல்வியில் இருக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கமும் அவர்களை தேற்றி நல்லபடியாக மாற்றி கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள் இன்னொரு பக்கமாக ஒரு நீயான பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. முதல்ல உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு உங்க புள்ள காதலிக்கிறாங்க அப்படின்னு? தானா சிரிப்பாங்க. மனநிலை சரியில்லாதவர் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா. அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். ஓஹோ. ஆமா. எப்படி உங்க புள்ள காதலிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? அவங்க நடைமுறையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, இதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். மோசம் படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியும். ஒரு பாயிண்ட்ல நானே கன்ஃபெஸ் பண்ணிட்டேன். அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க வேணா நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டே சும்மா எங்கிட்டலாம் சொல்லல சார். அது சும்மா. அப்புறம் யார்ட்ட சொன்னாங்க? அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்பதானே எனக்கு இங்க வரும்போது தானே எனக்கு தெரிஞ்சது. பொண்ணு வீட்லயே நேரம் வந்து சொல்லிட்டாங்க சார். பொண்ணு வீட்ல இருந்து உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. பொண்ணு மாட்டிக்கிடுச்சு, உங்க பையன் வந்து லவ் பண்றான். டேரக்டா வீட்லயே வந்து பேசிட்டாங்க. பஞ்சாயத்து ஆயி போச்சு. வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளையை பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கான். ஏடா யோ வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதே. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க. கடைசியில என் பையன் இனிமேல் இதை பண்ண மாட்டான். அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டீங்க? ஆமா, வேற ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேற வழியே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க பொண்ணு லவ் பண்றாங்கன்னு? சார் கண்டெல்லாம் பிடிக்கல, அவளே வந்து சொன்னா. எப்படிமா வீட்ல போய் சொன்னீங்க? இல்லை சார், ஆல்ரெடி ஃபோன்ல பேசி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபோன்ல பேசிட்டீங்களே கண்டுபிடிச்சாங்க. அப்பா கிட்டயும் என்கிட்ட அவளா வந்தா சொன்னா. இல்ல சார், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சரி சொல்லிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் நான். நாங்கள் ட்ரெயினில் கால் ஒடிஞ்சு போய் என்னை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு ட்ரெயினில் வந்தது. அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான், இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆமாம், இத முளையிலேயே கிள்ளி எறியணும். 1 வீக் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இல்ல நீங்க அப்ப கேட்கல யார் இந்த பொண்ணு எனக்கு வந்து ட்ரெயின்ல ஹெல்ப் பண்ணுச்சு? ட்ரெயின்ல கோ பேசஞ்சர் தான். கோ பேசஞ்சரா? அவளும் சென்னைக்கு தாண்டா வர்றா. அவளும் அவ ஃப்ரெண்டு வந்தாங்க. நானும் என் பையனும் வந்தோம். எனக்கு கால் ஒடிஞ்சிருந்தது. லவ்வே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. அங்க ட்ரெயின்ல மீட் பண்ணீங்க, உதவி செஞ்சாங்க, நன்றி வணக்கம்னு கிளம்பிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். இல்லை சார், அவங்க உதவி செய்யலை சார். எங்கள் அம்மாவுக்கு நான் தான் சார் உதவி செஞ்சேன். அவங்க பக்கத்தில் இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க சார் உதவி செய்யறது. அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வாங்கி அவங்க நம்பர் எதுக்கு வாங்கினீங்க? ட்ரெயினில் வந்தவங்க நம்பர் எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. இத்தனைக்கு வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்காக. வேடிக்கை பார்த்ததுக்கு எதுக்கு தம்பி தேங்க்ஸ்? அதானே. அவங்க கேட்டாங்க அம்மாவுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, நான் அப்புறமா தேவையெல்லாம் கேட்குறேன், கொடுங்க உங்க நம்பர். அப்படி வாங்கிட்டீங்க. எங்கள் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, ஜிஹெச்சில் சேர்த்தோம். அந்த பாப்பா நான் அடிக்கடிக்கு வந்து எங்கள் வைப்பு பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டில் சொல்லிச்சு, அந்த பாப்பாவே சொல்லிச்சு. பொண்ணே சொல்லிடுச்சு. அப்படியா? இந்த பொண்ணு வந்து சொந்தக்கார பொண்ணு தான் சார். என் பையன் லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே அந்த பொண்ணு என் பொண்ணுக்கிட்டே பேசுவா, உங்கள் தம்பி வரலையா கூப்பிடு கூப்பிட்டுப்பா. அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவரு என் பையன் ஃபங்க்ஷனுக்கு வந்தாவே அவரே முகத்தில் ஒரு சந்தோஷம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். வீட்டிலலாம் அப்படியே சைலண்டாக இருப்பான், அப்படியே மெச்சூர்டா அப்படியே எப்படியோ நடந்துப்பான். அதுலேயே அப்பயே எனக்கு டவுட் வந்தது. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? இவரு ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உடனே மம்மி எனக்கு ஃபோன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு உங்கள் ஃபோன் வேணும்னு சொல்லி கேட்டார். சரி அப்புறம் என்னாச்சு? ஆக்சுவலாக இவர் ஃபோன்லேயே அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, மெசேஜ் எல்லாம் போடுறது, ரீல்ஸ் எல்லாம் ஏசல்லையே போட்டிருக்கு. ஃபோன் வந்த உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. அவருக்கு அனுப்புற எல்லா மெசேஜும் எனக்கு வந்துட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டியா? சரி, ஓகே, இந்த பக்கம் வரலாம். காதல ஒத்துக்கிட்டாச்சு அல்லது வீட்டில் வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டிலே எப்படி உரிமையா அவரை பத்தி பேசுங்க. அடுத்து வர வீட்டுக்குள்ள வரப்போறாப்ல அப்படி என்னவெல்லாம் பேசுவீங்க பொதுவாக? பல இருக்குதே, எதை சொல்றது? ஓ மாப்பிளைக்கு இது பிடிக்கும் அந்த மாதிரி, ட்ரெஸ் ஏதாவது எடுக்கிறப்ப மாப்பிளைக்கு எடுக்கணும் அந்த மாதிரி. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க வாயால இருந்தே வர வைக்க ட்ரை பண்ணுவேன். எப்படின்னா ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்றப்ப இந்த பொண்ணு வந்து கரெக்டாக சூட் ஆகும்ல எனக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது பொண்ணு பார்க்கலாம். அதான் உடனே ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுல, அப்புறம் என்ன அப்படின்வாங்க. சரிம்மா அப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. Amazing. Great. அவங்க வந்து பார்க்க கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருப்பாங்க. ஆஹா
கீர்த்தி சுரேஷ் மூவி போட்டால் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க பாரா அவன் மருமக வந்துட்டா. ஓ ஏன் மருமக வந்துட்டா? ஓ மருமக இல்ல சார், என் மருமக ஏன் மருமக வந்துட்டா வந்துட்டா? அம்மா சொல்லுவாங்க. ஓ அந்த பொண்ணை பார்த்தா, நடிகையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும். ஓ வெக்கமா? வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்காருல்ல. அப்படி அவ்வளவு நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடைஞ்சது? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுற்றுறான், அது அவன் எக்ஸ் தான் அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். உனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன் போயிடுச்சு. அப்படி அவர் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன பண்றதே தெரியல. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்துச்சு. நான் எவ்வளோ இமேஜினேஷன்லாம் போயிட்டேன் தாண்டி. அப்போ நீங்க கற்பனையிலே வாழ்ந்துடலாம்னு கற்பனையில வாழ்வோம், நிஜத்துல நீங்க உருப்பட மாட்டீங்க. நிஜத்துல வேணாம், கற்பனை பண்ணுங்க. அந்த நைட்டு ஃபுல்லா ஒரே அழுதுட்டே தான் இருந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேஸ்ட் தான், ஒன்றும் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் வரப்போறது இல்லை, எல்லாம் இனிமே எல்லாம் ஃபெயிலியர்ஸாக தான் வரப்போகுது வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அழுதுட்டே இருந்தா, அப்படி ரொம்பவே டல்லா இருந்து சாப்பிட மாட்டா. லைட் போட்டா அவ முடிச்சிட்டு இருப்பா. எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் ஒரு ஸ்டேஜ்ல அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்றா சார். அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கு சார்? எனக்கு அம்மாக்காக அந்த பையனை என்னை விட்டுடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து மூவ் ஆயிட்டேன். இங்கே ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்ராட் போயிட்டு அங்கே படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னார், மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு. ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 years ஜாப்லெஸ்ஸாகவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். நான் ரொம்ப இயர்ஸ் ஐ கேவ் ஹிம் டைம். அப்பயும் அவங்க ஒர்க் எடுக்கவே இல்லை. பெரிய காசு நான் சம்பாதிக்க மாட்டேனா? எனக்கும் இங்கே வயசாகுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும்ல. லைக் கொஞ்சம் கல்யாணத்துக்கு அவரை ரெடி பண்றது மாதிரி கொஞ்சம் கராரா பேசியிருப்பீங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்க வேலை வாங்கிட்டாங்க. பட் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்க, இட்ஸ் எனக்கு பெரிய விஷயம், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்டா? நான் ஆஃபர் லெட்டர் அனுப்புனாதான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா, அப்போ நீ வேண்டான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. வீணா என்னை குலகாரன் ஆக்கிறாத, போயிரு. அவங்க இறங்கி வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன், அவங்க வரவே இல்லை. நானும் கொஞ்சம் டஃபா இருந்துட்டு அந்த டைம்ல நீ ஆஃபர் லெட்டர் அனுப்பலன்னா நீ பேச தேவையில்ல போன்ற மாதிரி. இல்ல என்னடா இல்லன்னு இழுக்கிற, இருக்கா இல்லையா? எப்பயும் போடுற சின்ன சின்ன சண்டை தானே சார், திரும்ப வந்து பேசிடுவாங்கன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இப்போ இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். எனக்கு வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவங்களால மூவ் ஆன் ஆக முடியும்? இவ்வளோ இயர்ஸ் ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் ஹிம். எப்படி இருந்தது அதை கேட்குறப்போ? என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர். அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட சொல்லல எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னு. நல்லா இருப்பியா தம்பி நீ? நல்லா இருப்பியா நீ? நல்லா இருப்பியா தம்பி? உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அது? ஃப்ரெண்ட் வந்து ஸ்டோரி வச்சிருந்தாங்க சார், அது பார்த்து. ஓ காமன் ஃப்ரெண்டு. யா. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. எவ்வளவு வருஷம் காதல் இது? ஆல்மோஸ்ட் 8 years. 8 years-ஆ? எஸ். என்ன சொல்றீங்க, 8 years லவ்ங்கிறீங்க, ஒரு சின்ன சண்டையில எப்படி அப்படி ஆயிப்போச்சு? அதுதான் சார் எனக்கும் புரியல. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? இதுக்கு முன்னாடியும் பல சண்டைகள் நடந்திருக்கு. பட் இந்த டைம் இவ்வளோ வேர்ஸா போகும் நானும் எதிர்பார்க்கல. ஏன் முடியும்? ஏன் சண்டை போடுறீங்க? உங்க சண்டை தீரவே தீராதா? ஸோ 8 வருஷ காதல் எதிர்பாராத விதமா கை மாறி போயிடுச்சு. என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அதை ஏன்டா கேட்கிற பாண்டி? 10 days மேல நான் வீட்டை விட்டு வெளியவே போகல. அழுக வரும், பேரண்ட்ஸ் முன்னாடி நம்மளால அழவும் முடியாது, தனியா அழுவேன். அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி கெஞ்சிட்டு இருப்பேன், வீட்டில் சொல்லு, கல்யாணத்தை நிறுத்து, அட்லீஸ்ட் ஜஸ்ட் கம் பேக் டு மீ, ஐ கான்ட் டாலரேட் திஸ் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க என் மெசேஜ் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. அது இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க நேர்ல போய் பார்த்துக்கிட்டு பேச ட்ரை பண்ணலையா? இல்லை சார், எனக்கு போக தோணலை. என்ன முட்டை நினைச்சீங்களா? இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. அட்லீஸ்ட் ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கலாம் ப்ராப்பரா வந்து இன் ஒரு பர்சன். ப்ராப்பர் க்ளோஷராவது கொடுத்துருக்கலாம். எஸ். ஸ்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் பேஸ்ல தான் இருக்காரா? இஸ் காட் மேரிடா? சார் ஹி காட் மேரிட். எப்படி திரும்ப வந்தா நல்லா இருக்கும்? அவன் இதை ஏத்துக்கலனாலும் எப்பவுமே கார்த்திக் இங்கதான் இருப்பான். இவங்க இந்த வழியில எல்லாம் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு என்கிட்ட சொல்லணும்னு அவளுக்கு தோணல. இது அவனுக்காக என்கிட்ட 4 வருஷமா பேசவும் இல்லை. 4 வருஷமா பேசலையா? பேச்சுவார்த்தை எங்களுக்கு கிடையாது. ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க அப்படி? சார் என் வேலையா தானே. சிக் போ அப்படி. ஸோ அம்மா ஆரம்பத்துல மறுத்தாங்க. யா அம்மா. ஸோ அதனால அவருக்காக இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கூட இல்லாம இருந்திருக்கீங்க. ஆமா. உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா, பழச்சு போடா.
நீங்க ஆரம்பத்துல வேணாம்னு சொன்னாலே எப்படி இறங்கி வந்தீங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு? அவங்க வந்து வருத்தத்துல இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். என்ன தம்பி பீலிங்கி? அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். லைக் நீ சொல்லு, நான் போய் பேசுறேன் அவன் கிட்ட, அவன் எப்படி அப்படி விட்டுட்டு போலாம், இவ்வளவு தூரம் உனக்கு hope நீ கொடுத்துட்டு. வந்து ஓகே சொன்னா நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். அந்த அந்த தூக்கிட்டு வரேன் நான் சொல்லு. எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? அதான் அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். யூ ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தட் ஆர் ஸ்டில் அதே அது அந்த உறுத்தலும் கவலையிலும் தான் இருக்கீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இருக்கு சார், ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடைக்கல. ஸோ இப்போ உங்களுடைய 8 வருட காதல், உங்க காதல் உண்மைதானே? யா, வெரி ட்ரூ. வெரி ட்ரூ. எஸ். அப்ப இந்த பிரிவும் உண்மைதான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். சார் எனக்கு ஏன் தெரியல, இப்போ வரைக்குமே அவங்க மேல கோவமே வரல. அன்பே சிவம், பொறுமையே பெருமை. லைக் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஹி டுக் திஸ் டிசிஷன் தான் நினைக்கிறேனே தவிர, ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அவங்க தான் என்ன ரொம்ப லவ் பண்ணாங்க. இப்போ சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களேன்றது தான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. எல்லா காதலும் ப்ராப்பர் க்ளோஷர் எல்லாம் பண்ண முடியாது. அது அப்படியே ஃபேட் அவுட் தான் ஆகும் சில நேரத்துல. அப்படியே போகும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். எங்க வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு உங்க குழந்தை வந்து அந்த குழந்தை சிரிக்கும்ல, அது கூட க்ளோஷரா இருக்கலாம். க்ளோஷருக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. இட்ஸ் ஓவர். பிராணியா இருக்கேடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் கடவுளே.